வணக்கம். இன்னைக்கு நாம ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு சொற்பொழிவுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். சமூகம் எதை வெற்றி அப்படின்னு கொண்டாடுது, நாம ஏன் இப்படி ஓயாம நம்மளையே ஒப்பிட்டுக்கிறோம், உண்மையான அமைதி எங்க இருக்கு, இந்த மாதிரி கேள்விகளை அவர் எப்படி பார்க்கறாருன்னு கொஞ்சம் அலசலாம். எங்க நோக்கம் என்னன்னா, அவரோட சிந்தனைகள்ல இருக்கிற சில சவாலான ஆனா ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான். ஆமா, கிருஷ்ணமூர்த்தி பெரும்பாலும் நம்மள சுத்தி இருக்கிற இந்த சமூக மதிப்பீடுகள், அப்புறம் நம்ம மனசோட ஆழமான இயக்கங்கள், இதையெல்லாம் கேள்வி கேட்க சொல்றாரு. இத கேட்கறதுக்கு அவ்வளோ சுலபமா இருக்காது, ஆனா நிச்சயமா நம்ம சிந்தனைய தூண்டும். சமூகம் ஒரு பக்கம் இழுக்கும்போது கிருஷ்ணமூர்த்தி முற்றிலும் வேறொரு உள்நோக்கிய பாதைய காட்டுறாரு. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற முரண்பாடு தான். அதைத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த சமூகம் கொண்டாடுற வெற்றி, பெரிய பதவி, பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள், பணம், இதையெல்லாம் பார்த்து நம்ம மலைச்சு போறோம். ஆனா கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, இந்த வெளி ஆரவாரத்துல அந்த எளிமையும் உண்மையான புரிதலும் காணாம போயிடுதுன்னு சொல்றாரு. இது கிட்டத்தட்ட ஒரு போதை மாதிரி தானே? கரெக்டா சொன்னீங்க. இத அவர் ஒரு பிரச்சனையா பாக்குறதுக்கு காரணம் ரொம்ப ஆழமானது. உண்மையான புரட்சி, அதாவது ஒரு முழுமையான மாற்றம்ங்கிறது வெளியில கிடைக்கிற சாதனைகளால வராதுன்னு சொல்றாரு. அது எப்ப சாத்தியம்னா, நம்ம மனசும் இதயமும் அடிப்படையா முழுமையா மாறும்போதுதான். ஆனா இங்கதான் ஒரு சிக்கல் இருக்கு. நம்மள எத்தனை பேரு இந்த ஆழமான வேரோடு மாத்தக்கூடிய மாற்றத்தை விரும்புறோம்? மேலோட்டமா சில திருத்தங்களை செஞ்சுட்டு அந்த ஆழத்தை தொட பயப்படுறோன்னு அவர் சுட்டி காட்டுறாரு. ஓ, அப்போ இந்த வெளி வெற்றி மேல இருக்கிற மோகத்திலிருந்து கிருஷ்ணமூர்த்தி நம்மளோட இன்னொரு ஆழமான மனப்போக்குக்கு வரார். அதுதான் இந்த ஒப்பீடு. இது எவ்வளோ சாதாரணமா ஆயிடுச்சு பாருங்க. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிடுது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒப்பீடு இல்லாம எப்படிங்க முன்னேறுது? போட்டி மனப்பான்மை தானே வளர்ச்சிக்கு முக்கியம்னு நமக்கு சொல்லி தராங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. கிருஷ்ணமூர்த்தியோட பதில் தான் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அவர் இந்த ஒப்பீட்ட வெறும் பழக்கம்னு சொல்லல, ஒரு ஒரு உயிர்கொல்லி அப்படிங்கிறார். உயிர்கொல்லியா? ஆமா, அது நம்ம பார்வைய சிதைச்சு உண்மைய மறைச்சிடுதுன்னு சொல்றாரு. நீங்க கேட்ட மாதிரி சமூகம் இத வளர்ச்சி அப்படின்னு சொல்லுது. ஆனா கிருஷ்ணமூர்த்தி கேக்குறாரு, இந்த போட்டி, இந்த ஆக்ரோஷம், இந்த பேராவா, இதெல்லாம் தானே உலகத்துல இவ்ளோ வன்முறைக்கும் போர்களுக்கும் துயரங்களுக்கும் காரணம்? அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான படைப்பாற்றல், உண்மையான புரிதல்ங்கிறது அது தன்னை அறிதல்ல இருந்து தான் வரும், மத்தவங்களோட ஓடுறது இல்ல. ஒப்பீடே இல்லாத ஒரு கல்வி முறைதான் ஒரு உண்மையான மனுஷனை உருவாக்கும்னு அவர் நம்புறாரு. அடேங்கப்பா, ஒப்பீடு ஒரு உயிர்கொல்லியா? இது நாம தினமும் சாதாரணமா செய்யற ஒரு விஷயம் மாதிரி தோணுனாலும் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சொல்றது நிஜமாவே யோசிக்க வைக்குது. சரி, அடுத்ததா மெய்மை பத்தி பேசுறாரு. அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? டோட்டல் ட்ரூத் ஆஃப் அவர் எக்ஸ்பீரியன்ஸ், அது ரொம்ப எளிமையானதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஆனா நாம எப்பவும் எதையாவது அடையணும், எதிலாவது திருப்தி அடையணும்னு ஒரு ஓட்டத்திலே இருக்கோம் பாருங்க. அதனால அந்த எளிமையான உண்மையை நம்மால பார்க்க முடியல. ஒரு ஆசை நிறைவேறும், கொஞ்ச நேரத்துல அதுவே சலிச்சு போகும், உடனே அடுத்த ஆசைய தேடுவோம். இந்த மாதிரி இடைவிடாத தேடல்ல மெய்மை அதோட இயல்பான அழக இழந்துடுது. அப்போ இந்த மெய்மைய பாக்குறதுக்கு, இந்த ஓயாத தேடல்ல இருந்து விடுபடுறதுக்கு என்ன வழி? இங்கதான் கிருஷ்ணமூர்த்தி தனித்திருத்தல் அப்படிங்கறதோட அவசியத்தை சொல்றாரு. தனித்திருத்தல்னா சும்மா உடம்பால தனியா இருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட எண்ணங்கள், நினைவுகள், மத்தவங்களோட கருத்துக்கள், இந்த தொடர்ச்சியான சத்தத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறது. பரிசுத்தம், அதாவது ஒருவித களங்கமின்மை மலரணும்னா இந்த உள்முக அமைதி, இந்த தனிமை அவசியம்னு சொல்றாரு. ஆனா நேரம் இல்ல, வேலை அதிகம்னு சொல்றோமே. அதெல்லாம் இந்த உள்முக அமைதியை எதிர்கொள்ள பயந்து நாம சொல்ற சாக்கு போக்குன்னு அவர் சொல்றாரு. இந்த தனித்திருத்தலுக்கு எளிமை, தெளிவு, அன்பு, பயமின்மை இதெல்லாம் தேவை. இது சும்மா உட்கார்ந்து இருக்கிறது இல்ல, இது ரொம்ப ஆழமான ஒரு உள்கவனிப்பு. ஆக சமூகத்தோட வெற்றி இலக்குகள், இந்த முடிவே இல்லாத ஒப்பீடுகள், திருப்திக்கான ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி தன்னை அறியறதுக்கும் உள் அமைதியை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு அழைப்பு விடுக்கிறாரு. வாழ்க்கை சவாலானது தான். ஆனா இந்த உள் அமைதி இல்லைன்னா நாம என்ன சாதிச்சாலும் அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் போல தெரியுது.
கருத்துக்கள் வளர்ச்சி, வெற்றி, கல்வின்னு நாம வச்சிருக்கிற அத்தனை எண்ணங்களுக்கும் ஒரு பெரிய சவால் விடுக்குது. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, உங்கள அறியாமலேயே நீங்க செய்யற ஒப்பீடுகளையோ இல்ல அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு நீங்க தேடுறதையோ நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா அது உங்களோட அன்றாட வாழ்க்கைய, உங்க பார்வையை எப்படி மாத்தலாம். நீங்க உங்க வேலையிலயோ இல்ல சோஷியல் மீடியாலயோ மத்தவங்களோட உங்களை ஒப்பிடும்போது கிருஷ்ணமூர்த்தி சொல்ற இந்த உயிர்கொல்லிங்கிற வார்த்தை உங்களுக்கு பொருந்துற மாதிரி தோணுதா? இறுதியா ஒரு சிந்தனை உங்களுக்காக. உண்மையான படைப்பாற்றல், உண்மையான தெளிவுங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறதுனாலயோ மத்தவங்கள பார்த்து ஓடுறதுனாலயோ வர்றதில்லையா? அது தன்னைத்தானே கவனிக்கிற அமைதியான, ஒப்பீடே இல்லாத மனசுல இருந்து இயல்பா பிறக்குதுன்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. இன்னைக்கு நீங்க செய்யற எத்தனையோ ஒப்பீடுகள்ல ஒரே ஒரு ஒப்பீட்டை மட்டும் செய்யாம இருந்து பாருங்களேன், என்ன நடக்குதுன்னு கவனிக்கலாமா? இந்த சிந்தனையோட இன்றைய இந்த ஆழமான அலசல நிறைவு செய்யறோம்.